ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மா சைல்ட் கிச்சன். அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு அரிசியோ மாவோ யூஸ் பண்ணாமல் புளிக்க வைக்காமல் இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய சூப்பர் டேஸ்டியான உளுந்து தோசை எப்படி செய்யறேன்னு பார்க்கலாம் வாங்க. Subscribe Grandma Child Kitchen. ஃபஸ்ட்டுக்கு உளுந்தை ஊற வைக்கிறதுக்காக 200 கிராம் வெள்ளை முழு உளுந்தோட 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயத்தை சேர்த்து தேவையான அளவு தண்ணி விட்டு ஓவர்நைட் சோக் பண்ணி எடுத்துக்கொள்வோம். ஊற வச்ச உளுந்தை 2-3 தரம் கழுவிட்டு தண்ணியை வடித்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கொள்கிறேன். இதோட 80 கிராம் அளவுக்கு வறுக்காத ரவை, 1/2 டீஸ்பூன் உப்புத்தூள், 1.25 கப் நார்மல் வாட்டரையும் சேர்த்து நல்ல திக்கான ஸ்மூத்தான கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கொள்வோம். சரியான தோசை மாப்பதம் வர்றதுக்கு தேவையான அளவு தண்ணியை கூட்டியோ குறைச்சோ அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளுங்க. தோசைமா ரெடி ஆயிட்டுது. உடனே தோசையை சுடுறண்டா தண்ணி ஏதும் சேர்க்க தேவையில்லை. ஆனால் கொஞ்சம் லேட்டாக சுட போகிறீங்கன்னா தோசைமா திக்காயிரும். அந்த டைம் கொஞ்சம் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட்டெடுத்துக்கொள்ளுங்க. இனி ஒட்டாமல் இருக்கிறதுக்காக பேனில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை பூசிட்டு ஒவ்வொரு தோசையாக சுட்டெடுத்துக்கொள்ளுவோம். மேலால் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து நெய் தோசை சுட்டெடுத்துக்கொள்கிறேன். இதே போல முட்டை தோசையையும் சுட்டெடுத்துக்கொள்ளலாம். மாவை ஊற்றி மேலால் 1 முட்டையை சேர்த்து 1 பிஞ்ச் மிளகுத்தூளையும் 1 பிஞ்ச் உப்புத்தூளையும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் சேர்த்து ஒரு மூடியால் மூடி முட்டை வேகும் வரையும் விட்டு எடுத்துக்கொண்டா சரி. வாவ், சூப்பர் டேஸ்டியான அரிசியோ மாவோ சேர்க்காத உடனடியாக செய்யக்கூடிய ஈஸியான உளுந்து தோசை ரெடி ஆயிட்டுது. இந்த தோசையை அரைச்ச தேங்காய் சம்பலோட சேர்த்து சாப்பிடும்போது கிறிஸ்பியாக டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட இந்த ஸ்ரீலங்கன் தேங்காய் சட்னியோட ரெசிபி தேவையண்டா உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போட்டு விடுங்க வியூவர்ஸ். நன்றி, வணக்கம்.